தான் தனுஷ் மற்றும் அக்ஷயா அவர்களினுடைய திருமணம் நடந்தது. அதற்கப்புறமாக நெப்போலியன் அவர்கள் ஒரு பிளான் வச்சுருந்தார். என்னது அப்படின்னா, அவங்க தாய்லாந்து போகிறது, அதற்கப்புறம் கோயில் போகிறது அப்படின்னு நிறைய விஷயங்களை பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு ரொம்பவே எந்த விதமான ஒரு அறிவிப்பும் முன்னறிவிப்பும் இல்லாமல் தன்னுடைய மகன் மற்றும் மருமகளுக்காக இவர் ரிசப்ஷன் வச்சு நடத்தியிருக்காரு அப்படின்னும், அங்கே திருமணத்தில் கலந்துக்க முடியாத அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் கலந்துட்டு இருக்காங்களாம். அதில் ஏகப்பட்ட ரொம்ப பரிசு பொருள்கள் அவங்களுக்கு இப்போ வாழ்த்துக்களை சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு தன்னுடைய நண்பர்களை சேர்த்து வச்சிருக்கிறார் நெப்போலியன் அவர்கள். தன்னுடைய மகனுக்காக அமெரிக்கா வந்தவர் திருப்பி அவர் தென் தமிழகம் திரும்பவே இல்லை. அவருக்கு ரொம்பவே பிடிச்ச இடம் நம்மளுடைய இடம் தான். அதையும் தாண்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை தான், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை தான் திருமணம் பண்ணி வைக்கணுன்றதுல ரொம்பவே நெப்போலியனும் ஜெயசுதா அவர்களும் உறுதியாக இருந்தாங்களாம். அப்படி செலக்ட் பண்ணவங்க தான் அக்ஷயா. இப்போ அவங்க 3 மாதங்கள் கடந்து நல்லபடியாக தங்களுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து இவங்களுடைய வாழ்க்கை 100 ஆண்டுகள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும். அக்ஷயா வந்த நேரம் தனுஷ் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்லது நடக்கணும் அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இது மிகப்பெரிய அளவில் இப்போ பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்ப வெள்ளாக பரவி வந்துட்டுருக்கு. நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் அமரன். இந்த படத்தை இயக்கி மிகப்பெரிய அளவில் ரொம்பவே புகழ் பெற்றவர் தான் யாருன்னா பெரியசாமி அவர்கள். இப்போ அவர் தொடர்ந்து தனுஷ் அவர்களை வைத்து படம் இயக்க போகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருந்தார். எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே மறைந்து எல்லாருமே நல்லா இருக்கணும், கவலைகள் மறந்து அப்படின்னும், அதே போல் கடவுள் அதற்கு வழிவகை செய்யணும்னு பல விஷயங்களை ரொம்பவே ஓப்பனாக பேசியிருந்தார். இந்த நிலையில் தனுஷ் அவர்களினுடைய 55 அதாவது D55 படம் நல்லபடியாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். இது இருக்க குபேரன், இட்லி கடைன்னு வரிசையாக தனுஷ் அவர்களினுடைய ஒரு தயாரிப்பில் அடுத்தடுத்த படங்கள் இயக்கத்தில் உருவாக்கிறதுக்கு அந்த படங்கள் உருவாகி இருந்த படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகும் இருக்குது. இந்த சூழ்நிலையில் இப்போ இவர் இப்படி போட்டிருக்கிறது இணைவரும் இணைந்து தான் இந்த படத்தை அடுத்து வரக்கூடிய படத்தை பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலே இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அமரன் படம் பண்ணதுனால இயக்குனர் மீது அதிக அளவில் எதிர்பார்ப்புகள் இருக்குது. எதிர்பார்ப்பை நடிகரும் சரி இயக்குனரும் சரி பூர்த்தி செய்ய போகிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.